சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான தலைப்பு, நல்ல தலைப்பு, இறைவனோட படைப்பின் ரகசியம். சயின்டிஃபிக்காக அப்படி பார்க்கலாம். இறைவனின் டிசைன் என்னன்றது நம்ம பார்க்கலாம். எதுக்கு இதை பார்க்கணுன்றதை இது முடியும் போது நான் சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேசிட்டு கொண்டு இருக்கும் எல்லா குருமார்களையும் வந்து இதை பார்க்கலாம். ஃபிபனாச்சின்னு ஒரு ஒரு டேர்ம்ஸுங்க. அதாவது இந்த படைப்பு எல்லாமே ஒரு சீக்வென்ஷியலாக, ஒரு ஸ்பைரலாக தான் இயங்குதுன்றது தான் வந்து அந்த சீக்வென்ஸு. அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா 1 2 3 அப்புறம் வந்து 5, அதாவது முன்னாடி நம்பர் கூட்டிக்கிட்டே போகணும். 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13, 13ஐயும் 8ஐயும் கூட்டினா, அதாவது முன்னாடி நம்பரை கூட்டணும், அவ்வளோதான். 13ஐயும் 8ஐயும் கூட்டினா 21. இப்படி போய்கிட்டே இருக்கும் அந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் படி தான் இந்த பிரபஞ்சத்தோட எல்லா விஷயங்களும் இயங்குதுன்னு அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மலர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலரில் உள்ள பெட்டல்ஸும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி உள்ளதுன்ட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு ரேஷியோவை கண்டுபிடிக்கும்போது 1.618 ரேஷியோன்னு அவங்க சொல்கிறாங்க. அறிவியல் படி இது எல்லாமே கூகுளில் கொட்டி கிடக்குது. ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபெபினாச்சின்னு போட்டு தேடுங்க, அவ்வளோ வந்துடும். நம்ம சொல்ல வர சாராம்சத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். இப்போது எதனால் நம்ம இதை பார்க்குறோன்னா, நமக்கு ஒரு விஷயம் புரியணும். நம்ம லைஃப்பில் நமக்கு எது புரியணுன்னா அந்த லெவலில் நம்மளை அலைன் பண்ணிக்கிட்டால் புரிஞ்சிடுங்க. இது தாங்க சீக்ரெட். நமக்கு இந்த படைப்பின் ரகசியம் புரியணும், இல்லை எந்த விதமான விஷயம் நமக்கு புரியணுனாலும் அதுக்கு நம்ம அலைன் ஆகணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த காதை நீங்கள் பார்த்தாலும் அந்த காது வந்து அந்த ஸ்பைரல் டைப்பில் தாங்க இருக்கும். இன்னும் ஏன் நம்மளோட டிஎன்ஏவே ஸ்பைரலில் தான் இருக்குது. அந்த 1.68 ரேஷியோவில் தான் இருக்குது. அதை ஸ்பைரலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே ஆராய்ச்சி நான் பண்ணது, நான் சொல்கிறது எதுவுமே வந்து அறிவியலுக்கு புறம்பானது கிடையாது. அறிவியலோட ஒற்றி உள்ளதை நம்ம சொல்கிறோம். இது அறிவியல் ஒரு லெவலில் வரையும் நம்ம க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மிஸ்டிக்கல், அது அறிவியலால் பண்ண முடியாது. இதுதான் வந்து சாராம்சம். லிமிட் வரையும் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் லிமிட்டுக்குள்ள விஷயங்கள் நம்ம பார்க்குறது. இப்படி மலர்கள் ஆகட்டும், இல்லை ஈவன் மிஷின்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியல் கோடில் தாங்க அழகாக வந்திருக்குது. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ 1.618 இந்த ரேஷியோ, அது ஒன்றுமே இல்லை. அதாவது நீங்கள் நான் முன்னாடி பார்த்தோம்ல 21 டிவைடட் பை 13 போட்டிங்கன்னா அந்த ரேஷியோ வந்துடும். இந்த ரேஷியோவில் தான் வருதுன்ட்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எப்படி இதில் அலைன் பண்ணுறோன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் வே வந்து அதில் அலைன் ஆகணும்னா நம்ம ரொம்ப சட்டில் ஆகணும்னா கொஞ்சம் நம்ம மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் பயிற்சிகள், யோகாசன பயிற்சிகள், உணவு பழக்கம் பண்ணோன்னா சட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த காஸ்மோஸே நீங்கள் பாருங்களேன், நம்ம இருக்கிற மில்கிவே ஆகட்டும், இல்லை எந்த கேலக்ஸி ஆகட்டுமே, அது பார்த்தோன்னா அழகாக ஸ்பைரலில் தான் இருக்கும். அது ஏன்னா இந்த ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் ஒரே மாதிரி தான் இயங்குது. அதுதான் ஃபிபனாச்சி கான்செப்ட். அது வந்து மலர்களில் ஆகட்டும், நம்மளை மாதிரி உருவங்கள் ஆகட்டும், இல்லை ஈவன் எந்த விதமான விஷயங்கள் ஆகட்டும், அது இதில் தான் வருது. அப்போது இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது, அப்போது டிசைன் பார்த்தோன்னா பேட்டர்ன் ஒன்று தான், அதோட ப்ரெசிஷன் வந்துடுது. அது எல்லாம் அழகான ஒரு ரெகுலாரிட்டியில் நம்ம வாழ்க்கை போகுது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளும் அதற்கேற்ற ஒத்துசைக்கணும், அலைன் பண்ணணும். இன்னும் கடைசியாக உடச்சி பேசணுன்னா இயற்கையோடு அலைன் பண்ணணும். நீங்கள் அந்த இயற்கையோட, இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் அலைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மறைமுக விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். மனதை பற்றியும் விஷயங்கள் தெரியும், உடலை பற்றியும் விஷயங்கள் தெரியும். உடல், மனம், உணர்வுகள், அதற்கு அடித்தளமாக உள்ள உயிர்த்தன்மைக்கு அடித்தளமாக உள்ள ஆன்மத்தன்மையும் இறைத்தன்மையும் எல்லாமே நமக்கு புரிஞ்சிருங்க. அதுதாங்க ஃபிபனாச்சி. ஸோ ஃபிபனாச்சியை ஆன்மீக அடிப்படையாக பார்க்கும்பொழுது அவ்வளோ விஷயங்கள் நம்ம இதில் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையே ஃபிபனாச்சி தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு
அந்த டிசைனுக்கு நம்ம அலைன் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப் வந்து அலைன் ஆகிடுங்க. எல்லாரும் எதுக்குங்க ஆசைப்படுறோம்? நிம்மதியான வாழ்க்கை, நமக்கு சுற்றும் நம்ம நல்லா இருந்து நம்ம சுற்றி உள்ள அன்பு உள்ளங்களும் நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருக்கதானே. அப்போ நம்ம அலைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அலைன் பண்ண ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இயற்கையோடு இணையணும். இயற்கையோடு இணையணும் என்ன பண்ணணும்? நம்மளுடைய உடல் மனம் எல்லாத்தையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். அது எப்போ நடக்கும்? ஒரு உடற்பயிற்சி, யோகாசனம், உணவு பழக்கம், தியானம் இது பண்ண அது நடந்துடும். ரொம்ப சில பேருக்கு இயற்கையாக நடந்துடும். அது அவர்களுடைய போன ஜென்மத்து பூர்வ அந்த அந்த புண்ணியத்தினால் நடந்தது, நல்ல கர்ம வினைகளால் நடந்தது. அப்போது நம்ம அதை நோக்கி நம்ம பயணிப்போம். பயணிச்சோன்னா நம்மளும் நல்லாயிருப்போம், நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கும்.